கிறிஸ்துவுக்கென கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அன்புக்குரிய விசுவாசிகளே, ஐ நோ யூ என்று சொல்லி ஆண்டவர் லவோதிக்கே திருச்சபையை குறித்து இங்கே சொல்லுகிறார். நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என்ன கிரியைகள் என்று சொன்னால், ஒரு சந்தர்ப்பவாத கிரியை, இடத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற ஒரு நிலை, உலகத்துக்கு ஒத்த வேஷமும் அதே நேரத்திலே ஆன்மீகவாதிகளை காணும் பொழுது ஆன்மீகத்திற்கு ஒத்த வேஷமும் தரிக்கிற ஒரு நிலை. அதை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குளிராய் இல்லை அனலாயும் இல்லை. இந்த வெதுவெதுப்பான நிலை ஏற்புடையது அல்ல என்பதை ஆண்டவர் வரையறுக்கிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, இன்றைய விசுவாச ஓட்டத்தில் சடங்கான பல காரியங்களை நாம் செயலாற்றுகிறோம். இது சடங்கு, அதிலே சாரம் இருக்கிறதா என்பதை குறித்து யோசிப்பதற்கான நிலைப்பாடுகளை நம்மால் காண முடியவில்லை. இந்த நாட்களில் யாராவது தவறிவிட்டால், அதாவது சரீர மரணத்தை சந்தித்து விட்டால், அவர்களை அடக்கம் செய்ய செல்லும் பொழுது அந்த மக்களுடைய மரித்து போனவருடைய சரீரத்தை வைக்கிற பெட்டியில அதிகமாக அடக்கம் செய்வதற்கு முன்பதாக உப்பை கொட்டுவார்கள். நிறைய ஒரு குட்டி சாக்கு நிறைய உப்பு வாங்கிட்டு வந்து மூட்டை டக்குன்னு பிரிச்சு அதுக்கு ஒரு சட்டம் பேசிட்டு ஒருத்தர் இருப்பாரு, யாராச்சும் அவங்க உப்பெல்லாம் நிறைய கொட்டுவாங்க. எனக்கு ஒரு கேள்வி, ஒய் திஸ் சால்ட்? எதற்காக இந்த உப்பு? ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னாரு, இது பரம்பரை வழக்கம்னாரு. எப்பயுமே அடக்கம் பண்றப்ப உப்பு போடுவோம். அது உப்பு பொருளை கெட்டு போகாம வச்சிருக்குமே, திரும்ப பெட்டியை திறந்து பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லைங்கன்னாரு. அப்புறம் எதுக்கு? பாடி டீ கம்போஸ் ஆகணும் இல்ல, விட்டுருங்களேன். ஆனா முடியாது, பழக்கம். பாருங்கள், ஒரு தவறான புரிதல். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்க என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை, உயிரோடு இருக்கிற காலத்துல சாரமுள்ள வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு மரித்ததற்கு பின்பு உப்பிடுகிற பழக்கத்தை வைத்திருக்கிறோம். என் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற, ஆண்டவருடைய வார்த்தையை செயல்படுத்துகிற, என் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிற பாவங்கள் அற்ற வாழ்க்கை விடுத்து மரித்த பின்பு உப்பேற்றுகிறோம், சாரமேற்றுகிறோம். விளைவு என்ன? பயன் என்ன? ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், அருமையான திருச்சபை, லவோதிக்க திருச்சபையை பார்த்து, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியை இப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. இரட்டை வேஷம் இடுகிற, வேடமிடுகிற வாழ்க்கை. அன்புக்குரிய விசுவாசிகளே, என் தேவன் இவற்றை அருவருக்கிறார், வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். என் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைக்கு நேராக அடியெடுத்து வைப்போம் என்று சொன்னால், சுத்த மனசாட்சியோடு கூட என் தேவன் அழைத்த நோக்கத்தை புரிந்து கொண்டு செயல்படுகிற பிள்ளைகளாய் வாழ்வோம் என்று சொன்னால், இறைவன் நம்மிலே மகிமைப்படுவார் என்பதில் மாற்றமில்லை. என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்தால் நம்மை சீர்படுத்திக் கொள்ளலாம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய், இந்த விளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நிறைவும் பிரசன்னமும் உம்முடைய அறிதலும் எங்கள் வாழ்க்கையை சீரமைத்து காத்துக் கொள்ளட்டும். சாட்சியை தாரும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல் பிதாவே, ஆமேன்.